வெல்கம் டு சீரியல்ஸ் கொண்டாட்டம். நம்ம சீரியலில் இப்போ என்ன இன்ட்ரெஸ்டிங்காக நடந்துட்டு இருக்குன்னா, நம்ம ரஞ்சித் சார் எத்தனை தடவை சூர்யா சார் கிட்ட மாட்டினாலும் தப்பிச்சுக்கிட்டே இருந்தார். ஆனால் நம்ம சூர்யா சார் கிட்ட இப்போ கையும் களவுமாக பிடிபட்டார். இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்தா தான் இந்த வீடியோவோட ட்விஸ்ட் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கிட்ட இருக்கிற பெல் ஐக்கானை டச் பண்ணிங்கன்னா நாங்கள் போடுற எல்லா வீடியோ உங்களுக்கு டான்னு வந்துடும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். போன எபிசோடில் நீங்கள் பார்த்தப்போ ரஞ்சித் சார் வந்து ஒரு ஜுவல்லரி ஷாப்புக்குள்ளே போயிருப்பார். ஏன்னா அவரோட பிளாட்டினம் மோதிரத்தை நம்ம கல்யாணம் சார் வந்து கையில் போட்டிருந்துருப்பாங்க. அவங்களோட அப்பா வந்து கல்யாணம் சார் கிட்ட வந்து கேட்டதை வந்து ரஞ்சித் சார் வந்து ஒளிஞ்சிருந்து பார்த்துருப்பாங்க. உடனே ரஞ்சித் சார் வந்து அந்த கல்யாணம் போட்டிருக்க அதே பிளாட்டினம் மோதிரம் மாதிரி நம்மளும் பண்ணி போட்டுறணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்வத்தில் ஜுவல்லரி ஷாப்பில் அந்த மோதிரத்தை தமிக்கிறதுக்காக போயிருப்பாங்க. ஆனால் இந்த சீக்வன்ஸை நம்ம சூர்யா சாரோட ஃப்ரெண்டும் காரில் இருந்த மாதிரியே பார்த்துருப்பாங்க. அதை சூர்யா சார் அதே நைட்டு போயிட்டு ரஞ்சித் சார் கிட்ட கேட்டதுக்கப்புறமா ரஞ்சித் சார் அதுக்கு சொன்ன ஒரே பதில் வந்து, நான் அது கிடையாது. என்ன சூர்யா, நீ அன்னைக்கும் இப்படி தான் ஒரு இடத்துல நீ என்னை பார்த்தேன்ன, இன்னைக்கும் ஜுவல்லரி ஷாப்லேருந்து வந்தேன்ன, நீ ஓவராக குடிக்கிறேன்னு நினைக்கிறேன் சூர்யா. நீ குடிக்கிறனால தான் உனக்கு இப்படியெல்லாம் தோணுது. மித்தபடி நீ பார்த்தது நான் கிடையாது, நான் அவன் இல்லை அப்படின்னு சொல்கிற மாதிரி ரஞ்சித் சார் வந்து சூர்யா சார் கிட்ட அடிச்சு ஊன்றாரு. ஆனால் நம்ம சூர்யா சார் சும்மாவே கேடி மைண்டர். நம்ம சூர்யா சார் சும்மா இருப்பாரா? உடனே நம்ம சூர்யா சார் ரஞ்சித் கிட்ட, ரஞ்சித் இது ஒரு சின்ன விஷயம், இதையே நீ என்கிட்ட இருந்து மறைக்கிற. நீ ஜுவல்லரி ஷாப் போனேன்னு சொல்லு, இல்லைன்னா இல்லைன்னு சொல்லு. இதில் நீ மறைக்கிறதுக்கு என்ன இருக்குது? அப்போது உன்கிட்ட ஏதோ ஒரு தப்பு இருக்குது. நான் வந்து வந்ததுலேருந்து உன்னை நான் நோட் பண்ணிட்டு தான் இருக்கேன். நீ ரொம்ப விசித்திரமாக நடந்துக்கிற, உன்கிட்ட ஏதோ ஒரு தப்பு இருக்குன்னு அதை கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சூர்யா சார் ரஞ்சித் கிட்ட வார்ன் பண்ணுற மாதிரி சொல்லிட்டு போயிருப்பாரு. இப்போ நம்ம சூர்யா சார் கிட்ட எப்படி ரஞ்சித் சார் மாட்டிருப்பாரு அப்படிங்கிற ஒரு சிந்தனை இருந்துச்சு, அப்படிங்கிற ஒரு கெஸ் உங்களுக்கு இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸ் மூலமா ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு சூர்யா சார் பிடிக்கும்னா சூப்பர்னு கமெண்ட் பண்ணுங்க, சூர்யா சார் சூப்பர்னு கமெண்ட் பண்ணுங்க. நந்தினி மேடத்தை உங்களுக்கு பிடிக்கும்னா கியூட்னு கமெண்ட் பண்ணுங்க. அப்போ நம்ம சூர்யா சார் வந்து ரஞ்சித் சாரை வார்ன் பண்ணிட்டு இந்த மாதிரி அந்த இடத்த விட்டு போயிருப்பாரு. இப்போ நம்ம சூர்யா சார் எப்படியோ ரஞ்சித் மேலே பெரிய டவுட் வந்து வச்சுட்டாரு. அப்போ சூர்யா சார் இனிமேல் என்ன பண்ண போகிறாரு? ரஞ்சித்தோட ஒரு அசைவையும் நோட் பண்ண போகிறாரு. கரெக்டாக சூர்யா சார் வந்து யோசிப்பார் கண்டிப்பாக. ஏன்னா அன்னைக்கு வந்து ரஞ்சித் வந்து அந்த மோதிரத்தை வந்து தொலைச்சிட்டான். அந்த மோதிரத்தை வந்து வேணும்னே வந்து வெளியே தூக்கி போட்டார். உடனே வந்து நம்ம சூர்யா சார் வந்து ரஞ்சித் கிட்ட வந்து கேட்கும்போது, ரஞ்சித்தை வந்து சந்தேகமாக பார்க்கும்போது அந்த மோதிரம் மட்டும் ரஞ்சித் கையில் இருந்துச்சு. அப்போவே சூர்யா சார் வந்து ரஞ்சித்தை வந்து துவம்சம் பண்ணியிருப்பார். ஆனால் அன்றைக்கி வந்து ரஞ்சித் வந்து கீழே போட்டனால சூர்யா சார் கிட்ட வந்து தப்பிச்சிட்டாரு. ஆனால் எத்தனை வாட்டி தப்பிக்க முடியும் ரஞ்சித்து? எப்படி இருந்தாலும் ஒரு வாட்டி சூர்யா சார் கிட்ட மாட்ட தானே செய்வார். ஸோ அதே கதை தான் இப்போ வந்து நடக்க போகுது. ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். இப்போது நம்ம சூர்யா சார் வந்து அட்வொகேட்டை வந்து மீட் பண்ணுறதுக்காக போயிருக்காங்க. ஏன்னா தான் அப்பாவை வந்து வெளியே கொண்டு வரணும் அப்படின்னு சூர்யா சாருக்கு பெரிய ஆசை, பெரிய ஏக்கம். ஏன்னா அதான் வந்து சிச்சுவேஷன். அப்போ சூர்யா சார் வந்து அட்வொகேட் கிட்ட மீட் பண்ணி பேசும்போது அட்வொகேட் என்ன சொல்லிட்டாங்கன்னா, இல்லீகலாக தான் உங்கள் அப்பா வந்து வெளியே எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் நம்ம சூர்யா சார் இல்லை, லீகலாக தான் எங்கள் அப்பா வந்து வெளியே எடுக்கணும். ஏன்னா வந்து இல்லீகலாக எடுக்கிறதுல வந்து என் அப்பாவுக்கும் இஷ்டம் இல்லை, எனக்கும் இஷ்டம் இல்லை. அப்பா வந்து இதை எப்பயுமே வந்து விரும்ப மாட்டார். அப்பா வந்து ரூல்ஸுக்கு மட்டும் கட்டுப்பட்டு நடக்கிற ஒரு நபர். அதனால எங்கள் அப்பாவை நீங்கள் வந்து லீகலாக வந்து வெளியே எடுக்க முயற்சி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா சார் அட்வொகேட்டை பேசிட்டு வராங்க. எங்கே வர போகிறாங்க? அந்த வீட்டுக்கு தானே வருவாங்க. ஸோ அப்போ தான் நம்ம ரஞ்சித் வந்து கையும் களவுமாக பிடிபடுறாங்க. அப்போ சூர்யா சார் வந்து அட்வொகேட்டை பேசிட்டு வீட்டுக்கு வராங்க. அப்போது இந்த பக்கம் நம்ம ரஞ்சித்தை தாண்டி தான் சூர்யா சார் வந்து அவங்களோட ரூமுக்கு போகணும். ஏன்னா ரஞ்சித் வந்து சம்டைம்ஸ் அவங்க ரூமுக்கு வெளியே இருக்கிற ஒரு ஹாலில் தான் வந்து உட்காந்துருப்பாங்க. அதே மாதிரி ரஞ்சித் வந்து ஹாலில் உட்காந்து லேப்டாப் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போதே கல்யாணத்தை கூப்பிட்டு, கல்யாணம் இங்கே வா, எனக்கு ஒரு காஃபி மட்டும் போட்டு தரியா அப்படின்னு சொல்லிட்டாங்க. உடனே கல்யாணமும் ரஞ்சித் சாருக்கு ஒரு காஃபி வந்து போட்டு கொடுத்துட்டாங்க. உடனே ரஞ்சித் சார் வந்து காஃபியை குடிச்சுக்கிட்டே வந்து ஒர்க் பண்ணிகிட்டே இருக்காங்க. அப்போது ரஞ்சித் சாருக்கு ஒரு ஃபோன் வருது. அந்த ஃபோன் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஜுவல்லரி ஷாப்ல இருந்து ஒரு மேம் வந்து கால் பண்ணியிருக்காங்க. அந்த மேம் வந்து ரஞ்சித் சார் கிட்ட என்ன பேசுகிறாங்கன்னா, ஹலோ சார், நீங்கள் நேற்று வந்து நம்மளோட ஷாப்பை விசிட் பண்ணியிருந்தீங்க. அப்போ வந்து ஒரு பிளாட்டினம் மோதிரம் வந்து எங்களுக்கு நீங்கள் ஆர்டர் பண்ணியிருந்தீங்க சார், செஞ்சு கேட்டிருந்தீங்க. அந்த பிளாட்டினம் மோதிரத்தோட ஒரு பிக்கு வந்து நீங்கள் அனுப்புறதா சொல்லியிருந்தீங்களா சார். இன்னைக்கு வந்து நீங்கள் அந்த பிக்கை வந்து எங்களுக்கு சென்ட் பண்ணிட்டீங்கன்னா அந்த மோதிரத்தை நாங்கள் செஞ்சு வச்சுருவோம் சார். எந்த மாடல் மட்டும் நீங்கள் எங்களுக்கு சென்ட் பண்ண முடியுமா
முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே நம்ம ரஞ்சித் சார் வந்து ஃபோனில் வந்து ஓகே நான் அந்த மோதிரத்தோட பிக்கு வந்து நான் சென்ட் பண்ணிடுறேன், எப்போ வந்து மோதிரம் வந்து ரெடி ஆகும் அதே டிசைனில் ரெடி பண்ணி கொடுத்துருவீங்களா அப்படின்னு ரஞ்சித் சார் அந்த மேம் கிட்ட கேட்குறாங்க. அந்த மேமும் ஆமாம் சார் நீங்கள் நினச்ச மாதிரியே நீங்கள் சொன்ன மாதிரியே அதே இதில் நாங்கள் வந்து மோதிரத்தை வந்து உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துருவோம் சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேம் வந்து சொல்லிடுறாங்க. உடனே ரஞ்சித் சார் வந்து அடுத்த கொஷின் கேட்குறாங்க, இந்த மோதிரத்தை வந்து நான் வந்து எப்போ வந்து வாங்கிக்கட்டும், எப்போ வந்து ரெடி பண்ணி தருவீங்க, எனக்கு வந்து அர்ஜெண்ட்டாக தேவைப்படுது, எனக்கு இன்றைக்கே நீங்கள் ரெடி பண்ணி நாளைக்கு கொடுக்குற மாதிரி ஒரு இது சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரஞ்சித் சார் வந்து ஃபோனில் வந்து கேட்குறாங்க. உடனே அந்த மேம் வந்து ஓகே சார் நாங்கள் வந்து ட்ரை பண்ணுறோம், இன்றைக்கி நாங்கள் ரெடி ஆயிடுச்சு அப்படின்னா நாளைக்கு வந்து ஆஃப்டர்நூன் நீங்கள் வந்து வாங்கிக்கோங்க சார் மோதிரத்தை, ஆஃப்டர்நூன் இல்லைன்னா ஈவினிங் வாங்கிக்கோங்கன்னு சொல்கிறாங்க. உடனே நம்ம ரஞ்சித் சார் வந்து ஓகே நான் வந்து நாளைக்கு ஈவினிங் வந்து இந்த மோதிரத்தை வந்து வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரஞ்சித் சார் வந்து சொல்லிடுறாங்க. உடனே ரஞ்சித் சார் இதெல்லாம் பேசிகிட்டு இருந்தாங்கல்ல ஃபோனில், நம்ம சூர்யா சார் ரஞ்சித் சாரை நோட் பண்ணிக்கிட்டே தானே இருக்காங்க. நம்ம சூர்யா சார் ரஞ்சித் சார் பேசினதை வந்து சூர்யா சார் மொத்தமாக பார்த்துடுறாங்க. பார்த்ததுக்கு அப்புறமா மாட்டிட்டான்டா சேகர் அப்படிங்கிற கதையா நம்ம ரஞ்சித் சார் சூர்யா சார் கிட்ட மாட்டிட்டாங்க. ஆனால் நம்ம சூர்யா சார் அந்த இடத்துல புத்தியாக ஒரு இன்டெலிஜென்ட்டாக என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னா, ரஞ்சித் கிட்ட நம்ம இந்த மாதிரி உண்மையாக போய் கேட்டோம்னா ரஞ்சித் எப்படி அந்த விஷயத்த மழுப்பி விட தான் செய்வான். இப்போ நீ யார்கிட்ட பேசிகிட்டு இருந்த, ஜுவல்லரி ஷாப்பில் பேசிட்டு இருந்த, இதெல்லாம் போய் கேட்டோம்னா ரஞ்சித் என்ன பண்ணுவான், ஏதோ ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு மழுப்பிடுவான். ரஞ்சித் கிட்ட இந்த விஷயத்தை பற்றி நம்ம கேட்க வேண்டாம், நம்ம நேர்லேயே ரஞ்சித்தை கையும் களவுமா பிடிச்சிடறான். ரஞ்சித் வந்து நாளைக்கு ஈவினிங் தானே ஜுவல்லரி ஷாப் போகிறேன்னு இருக்கான், ஸோ அதனால நேர்லேயே இவனை கையும் களவுமா பிடிச்சலான்னு சொல்லிட்டு சூர்யா சார் ரஞ்சித்தை நோட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. உடனே ரஞ்சித் வந்து அதே மாதிரியே வந்து கார் எடுத்துகிட்டு அடுத்த நாள் வந்து கிளம்ப போகிறாங்க. அதுக்கு முன்னாடி ரஞ்சித் வந்து எப்போ சாப்பிட வரான், எப்போ காரில் போகிறான், எப்போ வெளியே போகிறான், எப்போ வீட்டுக்கு வரான், எல்லா டீட்டெயில்ஸையும் சூர்யா சார் ஒன்றா நோட் பண்ணிகிட்டே இருக்காங்க. இன்க்ளூடிங் அது கொலைக்கும் ரஞ்சித்துக்கும் ஏதோ ஒரு சம்மந்தம் இருக்குது அப்படின்னு சூர்யா சாருக்கே தோடிருச்சு. அந்த மாதிரி ஒரு பட்சத்தில் கண்டிப்பாக சூர்யா சார் ரஞ்சித்தை நோட் பண்ண தானே செய்வார். ஸோ அதே தான் அடுத்த நாள் காலையில் ரஞ்சித் வந்து கார் எடுத்துகிட்டு அதே ஜுவல்லரி ஷாப் கிளம்பி போறாங்க. உடனே சூர்யா சார் அவரோட கார் எடுத்துட்டு ரஞ்சித் பின்னாடியே போறாரு. பின்னாடியே போனதுக்கு அப்புறமா ரஞ்சித் வந்து அவர் நினைச்ச மாதிரி அதே ஜுவல்லரி ஷாப்புக்குள்ள ரஞ்சித் வந்து திரும்பியே போறாரு. ஆனா போறதுக்கு முன்னாடி இந்த தடவை ரஞ்சித் வந்து சுத்தி முத்தி பாக்குறாரு. அன்னைக்கு நம்மள சூர்யா பார்த்தேன்னானே இன்னைக்கு வந்திருக்கானு அப்படி சொல்லிட்டு சுத்தி முத்தி பார்த்துட்டேன். நம்ம சூர்யா ஒரு டிஸ்டன்ஸ்ல தான் காரை நிப்பாட்டி ரஞ்சித்தை வந்து நோட் பண்ணிட்டு இருக்காங்க. உடனே ரஞ்சித் வந்து அந்த நகை கடைக்குள்ள போயிடுறாங்க. போனதுக்கு அப்புறமா சூர்யா சார் வந்து ரஞ்சித் வெளியே வரட்டும், ஏன்னா உள்ளே போனால் இவர் வந்திருக்கிறது தெரிஞ்சிடும்ல, அவன் ஏதாச்சும் மழுப்பி விட்ருவாள் அப்படின்னு சொல்லிட்டு ரஞ்சித் வந்து உள்ளே போகிற வரைக்கும் சூர்யா சார் வந்து ரஞ்சித்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போது ரஞ்சித் அதே மாதிரி மோதிரத்தை வாங்கிட்டு வெளியே வாராரு. வெளியே வந்தோடனே சூர்யா சாரும் ரஞ்சித்துக்கு ஆப்போசிட்லேயே வந்துட்டாரு. உடனே ரஞ்சித்துக்கு சூர்யா சாரை பார்த்தோன்னே செம்ம ஷாக்கு. இப்போ ரஞ்சித்து என்ன சொல்லி சூர்யா சார் கிட்ட மழுப்ப போகிறாரு, இதுக்கப்புறம் ரஞ்சித்து சூர்யா சார் கிட்ட எப்படியெல்லாம் அடி வாங்க போகிறான் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட்ஸ் மூலமாக ஷேர் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் தான் கதை சுவாரஸ்யமாக இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். இப்போ ரஞ்சித் வந்து சூர்யா சார் கிட்ட என்னத்தை மழுப்ப போறான், ரஞ்சித்தோட அப்பா சூர்யா சார் கிட்ட எங்க மோதிரத்தை கேட்டா எப்படி மழுப்ப போறாங்கிற விஷயமே தெரியாம இருக்கு. இது என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட்ஸ் பண்ணுங்க. நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். டடா.